KNR விஷயத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாம தடுக்கிறது யாரு? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? அப்ப மோடி அவர்கள் சொல்றது கேட்டு தானே, வேலை வாய்ப்புக்காக நீ பணத்தை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னா கூட்டு வந்து விசாரிச்சு இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்? அப்ப இந்த கட்சியில இந்த ஆட்சியில ஊழல்ன்றது சர்வ சாதாரணமா. நேற்று கூட ஒரு மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ஒரு மாணவர்கள் வந்து இறந்த மயக்கம் போட்டு பள்ளி கவுண்டம்பாளையத்துல பள்ளி விழுந்து மயக்கம்னு போட்டாங்கன்னா 60 பேர் தான் இருக்காங்க அந்த பசங்க. ஆனா ரிஜிஸ்ட்ரியில பார்த்தா 250 பேர் இருக்காங்க சாப்பிட்டதா. ஆனா அந்த அதிகாரி சொல்றாரு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நாங்க நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. டாக்டர் சொல்றாரு அப்பெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, சாப்பிட்டு 2 மணி நேரம் பொறுத்து தான் அது உபாதை வந்து மயக்கம் போட்டு விழுன்றாரு. இவ்வளவு பொய். அதுல ஏன் அந்த 60 எப்படி 250 ஆச்சு? அப்ப 250 பேர் சாப்பிட்ட மாதிரி காமிச்சு 60 பேர் காமிக்கிறீங்களே. 36,000 பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு ஒரு ஊழலுங்க, எத்தனை ஊழல்! இது எல்லாம் மறந்துட்டு மக்கள்கிட்ட 5,000 போட்டா எவ்வளவு சீப்பா நினைக்கிறீங்க மக்கள்? நான் மக்களுக்கு 5,000 கொடுக்கறது தப்புன்னு சொல்ல. 5,000 எப்படி கொடுக்கணும்னா நீங்க கஷ்டப்பட்டு வருமானத்தை பெருக்கி அதுல ஒரு 5,000 ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா, அம்மா உனக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன், நானும் நல்லா இருக்கிறேன், இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கு, கவர்மெண்ட்டை பத்தி தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், என் பையனை கூப்பிட்டு போய் ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிறான்னு சொன்னா என் சொந்த உழைப்புல வந்த பணமா இருக்கணும். நான் சேட்டுக்கிட்ட போய் பணத்தை வீட்டு அடமானம் வச்சு கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்து வச்சுங்களேன், அது உன்னை கெடுக்கிற மாதிரின்னு சொல்றோம். இந்த 5,000 ரூபான்றது மக்களை கெடுப்பதற்காகவும் லஞ்சம் நான் கொடுக்குற வச்சுக்க எனக்கு எதாவது சரி பண்ணி கொடுத்தா இவங்க எவ்வளவு சம்பாதிக்காங்க. ஒரு பள்ளி கல்வித்துறையில இவ்வளவு ஊழல்னா, இந்த KNR இவ்வளவு ஊழல்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஊழல் பாத்துங்க. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு நடக்கிறாங்க. ஆனா மோடி அவர்களும் பியூஷ் கோயல் சொல்றது 100% உண்மை.